கரூரில் தமிழக வெற்றிக்கழக கூட்டத்தில் விபத்து, பேச்சாளருக்கு காயம். கரூரில் தமிழக வெற்றிக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா கூட்டத்தில் பேச்சாளர் ஜெகதீஷ் பாண்டியன் மீது கொடிக்கம்பம் விழுந்து காயம் ஏற்பட்டது. கரூர் 80 அடி சாலை அருகே தமிழக வெற்றிக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கரூர் மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், நாஞ்சில் சம்பத் மற்றும் ஜெகதீஷ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாஞ்சில் சம்பத் பேசத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மழை பெய்ய துவங்கியது. அதனை பொருட்படுத்தாத தொண்டர்கள் நாற்காலிகளை தங்களது தலையில் கவிழ்த்தபடி சம்பத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது கூட்ட மேடை அருகே இருந்த மின்விளக்கு கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த கட்சி கொடி கம்பம் எதிர்பாராத விதமாக சரிந்து மேடையில் நின்று கொண்டிருந்த பேச்சாளர் ஜெகதீஷ் பாண்டியன் தலையில் விழுந்தது. இதனால் காயமடைந்த ஜெகதீஷ் பாண்டியனை மீட்ட நிர்வாகிகள் அவரை சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் நிகழ்ந்ததை கண்டுகொள்ளாமல் நாஞ்சில் சம்பத் தொடர்ந்து பேசியது அங்கிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திராவிட முன்னேற்ற கழகத்தை கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. ஒரு சாலை விபத்தில் சாலையிலேயே சமாதியாகி போனாள். நாஞ்சில் சம்பத் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தை கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. ஒரு சாலை விபத்தில் சாலையிலே அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், அந்த வாசுகியின் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்றாவது நீங்கள் யோசித்திருந்தால் 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நெஞ்ச எண்ணும் தஞ்சை திரணியில் கலைஞர் வேட்பாளராக நின்ற பொழுது அவரை எதிர்த்து நின்றவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய பெயர் பரிசுத்த நாடா. பரிசுத்த நாடா என்கிற கோடீஸ்வரனை ஐஸ்வர்யாவிற்கு கலைஞர் தஞ்சை களத்தில் நின்ற பொழுது அன்றைக்கு தஞ்சையில் கலைஞருக்கு வாரி வாரி கொடுத்து அவருடைய வெற்றிக்கு தான் சேர்த்த செல்வத்தை எல்லாம் கொட்டி கொடுத்தவருடைய பெயர் கரூர். கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. சாலையிலேயே சமாதியாகி போனார். நாஞ்சில் சம்பத் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், அந்த வாசுகியின் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்திருந்தால் 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நெஞ்ச எண்ணும் தஞ்சை திரணியில் கலைஞர் வேட்பாளராக நின்ற பொழுது பயிருக்கு நீங்கள் தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் இன்றைக்கு திமுகவே இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் கேள்விக்குறியாகிவிட்டது. நான் கேட்கிற இது என்ன அத்துமீறல்? இதனால் நடவு செய்த அமராவதி ஆற்றங்களை 12,000 சிங்களவர்களை கைது செய்து காவிரிக்கு கொடுத்து கல்லினைக்கு பசுபதீஸ்வரரும் காண்டோண்டீஸ்வரரும் மாரியம்மன் அருள்வாளிக்கின்ற கரூர் மாநகருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் 3வது உதய தின விழாவில் நான் சந்திப்பில் வந்து இறங்கிய பொழுது என்னை வரவேற்று இப்போது என்னை இந்த வாசலுக்கு கொண்டு வைத்திருக்கிற உங்களது சேர்த்திருக்கிற தன்னை பார்த்து மாவட்ட கழகத்தின் செயலாளர் மதி எடுத்த கூட்டம் நடக்கும் என்ற நம்பிக்கையை உங்கள் முன்னால் பேசி பயிற்சி பெற்று நான் என்னை வளர்த்த ஊர் கரூர் என்று கருதுகிறவர்கள்
பத்மநாபபுரம் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்ததாக தகவல் வருகிறது. எனக்கு பத்மநாபபுரத்திலிருந்து தம்பிமார்கள் எனக்கு படம் எடுத்து அனுப்புகிறார்கள். பேருந்து நிலையத்தில் மூன்றாவது உதய தின விழாவில் கலந்து கொள்ள சாவடிக்கு வராமல் இருந்தார். ஒரு மாற்றாக ஒரு அரசியலை பெறுகிறோம் என்றுதான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.